ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பீட்ரூட் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு பீட்ரூட் நல்லா பிரேஸ்டு மாதிரியே வைக்கிக்கோங்க. பிரேஸ்டு அப்புறமா மாவில் போட்டுக்கோங்க. மாவில் போட்டுட்டு கேர்ள்ஸ் நிறைய பீட்ரூட் சாப்பிடணும். பீட்ரூட்க்கு ரொம்ப நல்லது. அப்படியே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிரேட்டட் பீட்ரூட்க்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு நம்ம நல்லது. கேர்ள்ஸ் நிறைய பீட்ரூட் சாப்பிடுங்க. பீட்ரூட் பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் என் அம்மாவுக்கு பீட்ரூட் இட்லி இப்படி தான் செய்கிறாங்க. நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் மாவு மாதிரியா இருக்கணும். பீட்ரூட்டே பாருங்கள் காணும். பசங்களும் சாப்பிடுவாங்க. அண்ணா பீட்ரூட்டே காணும் பார்த்தீங்களா? ஏன்னா பீட்ரூட் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இட்லி எடுத்துட்டு இட்லியில் போடுறோம். பாருங்கள், இதில் லெமன் ரைஸ் செஞ்சுருக்காங்க எனக்கு மம்மிக்கு. இப்போ இட்லி ஊற்றலாமா? ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குட்டி இட்லி வேணும்னா குட்டி இட்லி எடுத்துக்கோங்க. பெருசாக வேணும்னா நிறைய இட்லி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் இது ஸ்டீம் ஆகட்டும். மினிட்ஸு அதில் ஆயிலில் போட்டுக்கோங்க. இட்லி நம்ம போடுறோம்ல அதில் போட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு பீட்ரூட் இட்லி தக்காளி ஊறுக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக்கில் போய் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெமன் ரைஸ்.